ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? புஷ்பா, உனக்கு தெரியாது புஷ்பா. இந்த குடும்பத்துல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு தெரியாது. ஆமா, உண்மைதான். கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரு எப்போ என்ன மாதிரி நடந்துக்குவாங்கன்னே தெரியல. யாரையுமே நம்ப முடியல. ஏன் இப்படி பண்றீங்க? புஷ்பா, என்ன நம்பாத புஷ்பா. துரோகி புஷ்பா, துரோகி இவன். பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு இவன். இவன் செய்யறது நினைச்சாலே இருக்கு அருவருப்பா இருக்கு புஷ்பா, அசிங்கமா இருக்கு. துரோகி துரோகி மனுஷனா இவன் துரோகி. இவன் துரோகின்னு சொல்றீங்களே, நீங்க நடந்துக்கிறது மட்டும் சரியா? கோபிக்கு மகன் நம்ம எல்லாம் சேர்ந்து தானே முடிவு பண்ணோம். நீங்களும் அண்ணன் ஒண்ணா தானே முடிவு எடுத்தீங்க. ஆனா இப்போ பாண்டி வந்து மகா கிட்ட ஏதோ பேசிட்டு போயிருக்கான். நீங்க என்னடானே எங்க வீட்டுக்காரட்ட வந்து மகாவை பாண்டிக்கு கொடுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க மட்டும் கோபிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்களே, இது துரோகம் இல்லையா? அதுவும் இல்லாம நம்ம பேசுறது அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருக்கீங்க. எப்படின்னு நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க? நீங்க இதுவரைக்கும் அண்ணனுக்கு தெரியாம எதுவுமே பண்ணது இல்லையே. ஆனா இப்போ அவருக்கு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு கோவி துரோகின்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு உசல? உங்களுக்கு பாண்டி மட்டும் தான் பெருசா போயிட்டானா? ஏன் பொண்ணு முக்கியம் இல்லையா? அவ மனசு என்ன பாடு கூட நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சித்தப்பா, சித்தப்பா. கோபி, நீ இரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல சித்தப்பா, நான் சொல்றது கேக்குறியா? இதெல்லாம் என்ன மூடு மந்திரம் கோபி? என் பொண்ணோட வாழ்க்கை எல்லாருக்கும் விளையாட போச்சா? நல்லா கேளுமா, இவரே என்னை பாண்டியை கடிக்க சொல்றாரு. என்ன கோபி இது? என் மகன் என்ன விளையாட்டு பொம்மையா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு தூக்கி விளையாடுறதுக்கு என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாரும்? இல்ல பாண்டிக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்க வீட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு வந்தவ இவ. போலீஸ் ஸ்டேஷன் பேப்பர்னு எல்லா இடத்துலயும் இவன் பேர் அடிபட்டு போச்சு. சரி, அதெல்லாம் விடு. வெளிப்படையா கோபியத்தான தான் கட்டிக்குவேன்னு எல்லாரும் முன்னாலேயும் சொன்னவ என் மக. இவகிட்ட வந்து பாண்டியை கட்டிக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் கோபி? பொம்பளைக்கு உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இல்ல என் மக வலிய வந்துட்டாளேன்னு அவளை ரொம்ப சீப்பா நினைச்சிட்டியா? என்னத்தை இப்படி மனசு நோக்கிற மாதிரி பேசுறீங்க? நான் அப்படி யோசிக்கிறாளா? பாண்டி மகா மேல உசுரையே வச்சிருக்கா, அதனாலதான் நான் இப்படி பேசினேன். கோபி, இது என் மகளோட வாழ்க்கை. ஆரம்பத்துல இருந்து இவகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப மாத்தி பேசுற இவ என்ன ஆவான்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? சட்டையை மாத்திரமே ஆளை மாத்த சொல்றியா நீ? கோபி, நான் கேட்கறதுக்கு வெளிப்படையா பதில் சொல்லு. உனக்கு மகாவை பிடிக்கலையா? இல்ல உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஏன் மகா இவ்வளவு உறுதியா இருக்கும்போது எல்லாரும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இப்ப நான் கேக்குறேன், நீ உறுதியா சொல்லு. என் பொண்ணை நீ கட்டிக்குவியா இல்லையா? வந்த உடனே எனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டியே, ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் விஷம் குடிச்சிட்டேன் கோபி. ஆனா ஒண்ணு சொல்றேன், இங்க பாரு, ஆளாளுக்கு இந்த மாதிரி ஏதாவது மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்க, நானே மகளும் மருந்து குடிச்சு சாக வேண்டியதான். என்ன தப்புலாம் பேசுறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மகாவை கட்டிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? நான் இப்போ சொல்றேன், நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வேன். அப்பாவும் சித்தப்பாவும் யார் கழுத்த தாங்க. இதை யாரு என்ன இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னால மகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அத சொல்லு. முடியுதா? அப்போ மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல? இல்ல. இது போதும் கோபி, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி. அத்தா, நான் சத்தியமா உங்களை தப்பான நோக்கத்துல கிஸ் பண்ணல. மாமா மறுபடியும் என்னை பொண்ணு கேட்டு வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன். ஆனா அவர் உங்களை இந்த அளவு அடிச்சிட்டாரு. சாரி அத்தா.
அக்கா இன்னைக்கு எனக்கா சாப்பாடு? ஏய், கூட்டுற இடத்துல வந்து நிக்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். உனக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி ஆகும்ல? உள்ள போ. பசிக்குதுக்கா, வந்து சாப்பாடு எடுத்து வை. நீ முதல்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்து, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சாப்பிட்டுலாம்க்கா ஃபர்ஸ்ட். நீ முதல்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்து, நான் சொல்றது கேளு. எனக்கா மிரட்டுற? பின்ன மிரட்டாம? நீ ஸ்கூல்ல போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அழுக்கோட வருவ. அதோட சாப்பிட்டா வயித்த வலிக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு வாரம் மட்டம் போனோம். இதெல்லாம் தேவையா? நீ முதல்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்து. முதல்ல சாப்பிட்டுறேன்க்கா. ஏன் கீதா, நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்ல போறேன்? அக்கா நான் போய் குளிச்சுட்டு வந்தே சாப்பிடுறேன்க்கா. ஏய், நீயே ஒரு மாதிரி இருக்க. இல்லக்கா, இவ்வளவு நாள் நீ சன் மியூசிக் கால் பண்ணி காரைக்குடி மகேஸ்வரி பேசுறேன், காரைக்குடி மகேஸ்வரி பேசுறேன்னு சொல்வ. இனிமேல் நீ திருப்பணி மகேஸ்வரி. எங்களெல்லாம் நீ மறந்துடுவேலக்கா. போட்டேனா பாரு, கல்யாணம் ஆயிட்டா உங்களெல்லாம் மறந்துடுவேனா? நான் தினமும் நம்ம வீட்டுக்கு வருவேன். நம்ம எல்லாம் ஜாலியா உட்காந்து எப்பவும் போல பூ கட்டலாம். எப்பயும் போல பூ கட்டலாம். ஆனா உன்னை கட்டிக்கிட்டவர் அங்க என்ன பண்ணுவாரு? ஆமாக்கா, அது எப்படி நடக்கும்? இங்க இருந்து திருப்பணி 100 கிலோமீட்டர். அப்படியே நீ ஆசைப்பட்டாலும் மாப்பிள்ளை ஒத்துப்பாரா? அடியே, பொண்ணா பிறந்தாலே ரெட்ட வாழ்க்கை. பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரி. மரம் வளராது. ஆனா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனாதான் வளர்ச்சியே. நானும் அப்படித்தான். இன்னொரு இடத்துல இருந்து வந்தவ தானே. உனக்கு கல்யாணம் ஆனாலும் அப்படித்தான். என்னங்க ஒரே போதனையும் பெரிய உபசாரமுமா இருக்கு? கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமான சுபகாரியம். கல்யாண நாள் பக்கத்துல வர வர சந்தோஷமும் துள்ளலும் தான் இருக்கணும். என்ன போதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நம்ம சொல்றது இல்ல, அந்த வீட்டை பாரு கல்யாண வீடு மாதிரி இருக்குன்னு. அப்படித்தான் இருக்கணும். பிரச்சனைகளை பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். உன்னை பொறுத்தவரை இனிமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இருக்கணும். அதை வச்சுதான் சொல்றாங்க, பொண்ணுக்கு முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் வாழ்க்கையில ஒரு வாட்டி வருதுமா, போட்டோ எடுத்து கூடத்துல மாட்டுவோம். 50 வருஷம் கழிச்சு பேர பிள்ளைங்க சொல்லும், ஐயோ எங்க பாட்டியை பாரு எவ்வளவு சிரிப்பும் வெக்கத்தோட இருக்காங்கன்னு. புரியுதா? அதை விட்டுறாத. வாங்க தரகர. என்ன விஷயம்? என்ன தரகரே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் என்ன இந்த சம்பந்தமே வேண்டாம்ட்டாங்க. அதான் அவங்க கேட்கறதெல்லாம் செய்யறதா ஒத்துக்கிட்டோமே. இப்ப என்ன புதுசா பிரச்சனை? அது இல்லைங்க, இப்ப பிரச்சனையே வேற. வேற என்ன? இப்ப வேற ஏதாவது ஒரு காரணம் காட்டி மேற்கொண்டு 5 பவுன் ஏத்த போறாங்களா? காசு பணம் பிரச்சனை இல்லைங்க. இப்ப சொல்ற காரணத்தை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க பொண்ணு மகேஸ்வரியை பத்தி ஏதேதோ கேள்விப்பட்டிருக்காங்க. நடத்தையே சரியில்லைங்கிறாங்க. எவன் சொன்ன என் பொண்ணை பத்தி? நாக்கில் இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். இந்த முகத்தை பாரு, இதையே சரியில்லைன்னு சொல்றாங்க. கிளம்பு தரகற. எந்த ஒரு மனுஷனோட பொறுமைக்கு எல்லாம் உண்டு. ஏயா அமைதியானவங்கன்னா என்ன வேணா பேசிடுவாங்கல்ல அவங்க. இப்ப நான் வர்றப்ப யார் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு சொல்லி ஆகணும். அவங்க பாப்பா பத்தி தப்பா சொன்னது வேற யாரும் இல்லைங்க, உங்க மச்சன பிரசுடன் தான் சொல்லியிருக்காரு. யாரையோ நம்ம பொண்ணு லவ் பண்ணதாகவும் அதனால பிரச்சனை ஏற்பட்டு மனசு ஒடிஞ்சு போய் மண்ணெண்ணை குடிச்சதாகவும் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்ததெல்லாம் சொல்லியிருக்காரு. மண்ணெண்ணெய் குடிச்சாலும் வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தப்பான பொண்ணை எப்படி கட்டிக்கிறது? இந்த சம்பந்தமே வேண்டாங்கிறாங்க. கடவுளே, ஏன் இப்படி என் குடும்பத்தோட விளையாடுறேன்? என் பொண்ணோட வாழ்க்கை அவ கையில கிடைக்க மாட்டானா? கடவுளே, அவன் என் கையில கிடைக்க மாட்டானா? மனுஷனா நீ? என்ன பிறவிடா நீ? என்ன பிறவி நீ? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கீழே இறங்கி போவியா? என் பொண்ணு அது முகத்தை பாடுறா. தப்பு பண்ற முகமா? தப்பு பண்ற முகமா அது? எதுக்கு நீ திருப்பலாம் நீ போன? எதுக்கு சம்பந்திகிட்ட போய் பேசின? எதுக்கு போன? முதல்ல கையெடுங்க, கழுத்துல இருந்து கையெடுங்க. மிரட்டுற என்ன? திருப்பூர் அன்னைக்கு நான் எதுக்கு போனேன் தெரியுமா? நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ள தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல தண்டனை அனுபவிச்சாரு. மன்னிப்பு கேட்க தான் போயிருந்தேன்.
போன இடத்துல என் பொண்ணு ஓடி போனது, நான் கேஸ் கொடுத்தது, இதெல்லாம் விளக்கமா சொல்லி தப்பு நடந்து போச்சுங்க மன்னிச்சிருக்குன்னு கேட்க தான் போனேன். இந்த காலத்துல பொண்ணுங்க பெத்தவங்களை மதிக்கிறது இல்ல. அந்த ஆதங்கத்துல பொண்ணை பத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. இது தப்பா? தப்புதான். என் பொண்ணை பத்தி பச்சை பொய்யில சொல்லியிருக்க. டேய், என்னைக்கு என் பொண்ணு பிரச்சனையில மாட்டினா என்னைக்கு மண்ணெண்ணெய் குடிச்சா? ஓஹோ, பேச்சு வாக்கில் மாத்திட்டணும். இது பாருங்க, பேச்சு வாக்கில் அந்த பொண்ணு சொல்றதுக்கு பதிலா இந்த பொண்ணு சொல்லிட்டேன். இதுக்கு ஏன் குதிக்கிறீங்க? ஆக்சுவலி டாடி டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியுமா? ஏய், ஏய், இந்த பாருங்க, நான் உங்க பொண்ணு மேல குத்தம் சொல்லல. காமுங்கிற பேருக்கு பதிலா மகேஷ்னு சொல்லிட்டேன். நீங்க 4-5 பெத்து வச்சிருக்கீங்கல்ல, சின்ன கன்ஃபியூஷன். பேரை மாத்திட்டேன்னு சாதாரணமா சொல்றேன். உன்னை கொலை பண்ணிடுவேனா? உன்னை கொலை பண்ணிடுவேனா? இத பாருங்க, நான் யதார்த்தமா தான் அங்க போனேன். இப்போ தபால் கொடுக்கும்போது 1-2 அட்ரஸ் மாறிடுது இல்லையா, அது மாதிரி சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. எதுங்க சின்ன மிஸ்டேக்கு? எது சின்ன மிஸ்டேக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க தெரியுமா? பேரு மாறி போச்சுன்னு சாதாரணமா சொல்றியா நீ? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மகேஷ் வேற, காமு வேறயா? காமு பேரு கெட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உன்ன மாதிரி கேடு கட்டவங்க இல்ல. இந்த பாரு பெரியசூடா, தங்கச்சி புருஷங்கிறதுக்காக பொறுமையா இருந்தோம். அதனால நீ எதை வேணா செய்யலாம்னு நினைக்காத. எங்களுக்கு கோபம் வரும், வந்துச்சுன்னா நீ தாங்க மாட்ட. எதுக்கு ஓவரா பேசுறீங்க? பெண்ணாய் போச்சு. என்ன போச்சா? என்ன போச்சுங்கிறா? என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சுடா. இன்னும் உனக்கு அது புரியாம இருக்க. அன்னைக்கு உன் பொண்ணு பைய தூக்கிட்டு வெளியே போனப்ப உனக்கு எவ்வளவு பதட்டம், எவ்வளவு கோபம் வந்தது. அதே கோபம், அதே பதட்டம் தான் எனக்கு. அன்னைக்கு உனக்கு கோபம் வந்தது நியாயம் இல்ல. இன்னைக்கு கோபம் வந்து நான் உன்னை கொல்ல போறது நியாயம். செத்து ஒழி. எதுக்கு இந்த பாவம்? ஏன் அப்படி பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? எதிரி கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏமா, அதான் தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றேன்ல. யாரு தான் தப்பு பண்ணல? தோ இவர் தம்பி கூட தான். இவருக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. டேய் டேய் டேய், என் தம்பியை பத்தி பேசாத. அவன் இழுக்காத இதுல. நீ பண்ண புண்ணியம் அவன் இன்னைக்கு இங்க இல்ல. இருந்திருந்தா வெட்டி சாச்சிருப்பாரா? வெட்டி சாச்சிருப்பான். உன்னை பேச விட்டுருக்க மாட்டான். எனக்கு ஒண்ணுன்னா அவன் தாங்க மாட்டான். அடேங்க அப்பா, உங்க தம்பி மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? பாவங்க நீங்க. இவரு தம்பிய பத்தி இவருக்கு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தம்பி லட்சுமணன் கிடையாது. சமயம் கிடைச்சா உங்களே கவுத்துருவாரு. பெரியசூடா, எனக்கு தெரிஞ்சு நீ உசுரோட வீட்டுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வார்த்தை என் தம்பியை பத்தி பேசினா அரைஞ்சு விடுவேன். ஓஹோ, உண்மை சொன்ன அறிவியலோ? எது உண்மை? எதையா உண்மை? என் தம்பியை பத்தி அபாண்டமா பேசின நாக்கு அழுகிடும். அபாண்டமா? ஆதாரத்தோட உண்மை சொல்லவா? உங்க தம்பி மயிலு அவர் மகன் பாண்டிய கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதுல என்ன இப்ப? வந்ததை விடுங்க, எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அவர் மகன் பாண்டிக்கு என் பொண்ணு மகாவை கட்டி கொடுக்கணுமா. அவரு என்கிட்ட பொண்ணு கேட்டது உங்களுக்கு தெரியக்கூடாதான். உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லி என்கிட்ட கும்பிட்டு கேட்டுக்கிட்டாரு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பெரியசூடா, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னால ஒரு நொடியில கண்டுபிடிச்சிட முடியும். ஆமாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். என்ன நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க தங்கச்சி பொய் சொல்ல மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க பேசுங்க. மயிலும் பாண்டியும் வந்தாங்களா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க. நான் சொல்றது மட்டும் உண்மை இல்லைன்னா நீங்க டாடி செருப்பால அடிங்க. அண்ணா, புஷ்பா, மயிலங்க வந்தானம்மா? அழுவாத, கொஞ்சம் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுமா. மயில் அங்க வந்தானா? அங்க என்ன பேசலாமா? நீ அழுவுறத பார்த்தா நான் கேட்காமலே பதில் சொல்லிட்ட மாதிரி. பாண்டிக்கு மகாவை பொண்ணு கேட்டானம்மா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. எனக்கு புரிஞ்சு போச்சுமா. உங்களுக்கு உண்மை புரிஞ்சு போச்சா? இப்ப என்ன நம்புறீங்களா? உங்க தம்பியே உங்களுக்கு எதிராக செயல்படும் போது என் சட்டையை பிடிச்சி பிரயோஜனம் இல்லைங்க.